வணக்கம் தோழா. இன்னைக்கு நடந்த ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச் மாதிரி தான். ஆனா ஆடியோ லான்ச் வந்து பொதுவா வந்து எங்க நடக்குன்னா நேரு மைதானம் பெரிய பெரிய வந்து ஹால்ல அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த முறை பார்த்தோன்னா நம்ம விஜய் சாரோட ஆடியோ லான்ச் பார்த்தோன்னா அசெம்பிளியில் நடந்திருக்குப்பா. அசெம்பிளியில் வந்து ஓகே, அசெம்பிளியில் ஆடியோ லான்ச் நடக்க சபாநாயகர் ஊத கூட இருக்கிற அணில்லாம் தக்குலாம் சும்மா டான்ஸ் ஆட அப்படியே சும்மா கலகலன்னு இருந்துச்சு. அவர் என்ன பேசினாரு, என்ன உருட்டினாருன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேற்று விஜய் சாரோட பிறந்த நாள் வந்து பார்த்தோன்னா விஜய் சார் வந்து தர்ம அடி வாங்கினாரு. அந்த அடியின் உச்சம் பார்த்தோன்னா எப்படின்னா பதில் கொடுக்கணும், எப்படின்னா பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்லாம் தூங்காம ஆளை வச்சு எழுதிட்டு இன்னைக்கு ஸ்கிரிப்ட் கூட வந்து பேசுறாரு. அதாவது ஒரு மனுஷன் கேள்வி கேட்கறான்னா அன்னைக்கே பதில் சொல்லணும். திராணி தெம்பு இருந்தா அன்னைக்கு சொல்றதுதான் கெத்து. அதை விட்டு மறுநாள் வந்து எழுதிட்டு வந்து நான் வந்து பேசுறேன்டா, இருடா அடிச்சிங்கல்ல, இருடா நாளைக்கு வந்து பேசுறேன்டா அப்படின்னு எழுதிட்டு வந்துலாம் பேசுறது என்னன்னா இதெல்லாம்? சார் சிஎம் சார் என்னது இது? நேத்து பதில் கொடுக்காம இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுக்கிற பேர்ல சும்மா அப்படியே கதறீங்க கத்துறீங்க. ஐயோ பார்க்காதவங்க கண்டிப்பா யாரும் அந்த பாருங்க. ஏன்னா ஃபுல்லா பார்த்தோன்னா ஒரு ஆடியோ லான்ச்சோட ஸ்பீச்சா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆனா அவர் பேசின ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் அவர் வந்து உருட்டு விட்டுறாரு. அதுல உருட்டுன விஷயம் பார்த்தோன்னா நான் வந்து சிஎம் வந்து அப்படியே டைரக்டா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துலாம் சிஎம் அவளுக்கு மக்களுக்காக போராட்டத்தில் நின்ன, சாதி ஒழிப்புக்காக ஊரா போனா, சேரியும் ஊரையும் ஒன்னாக்குன, எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு விஜய் சார் பேசுவார். பார்த்தா அது இல்ல, அவர் மாத்தி பேசுறாரு. என்ன சொல்றேன்னா, நான் என்ன பண்ண தெரியுமா, ஈழத்தமிழர்களுக்காக நான் வந்து போராட்டம் பண்ணன்றாரு. ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. ஆனா யாரே ஒரு ஆள் வந்து நிதின்ற பேர்ல 500 ரூபாய் கொடுத்தாங்க. யாருக்கு அது? அந்த 500 ரூபாய் நிதி யாரே கொடுத்தாங்க. அப்படி அது வந்து யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டெர்லைட் ஜல்லிக்கட்டுல வந்து நான் வந்து களத்துல வந்து நின்னன்றாரு. களத்துல வந்து நின்னுன்றது ஆக்சுவலி சிஎம் சார் வந்து நிற்கும் போது நான் தான் இருந்தேன். அந்த போட்டோல நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு அந்த போட்டோ எடுக்கும்போது சிஎம் சார் பார்த்தோம்னா மாறு இடத்துல கச்சிப் கட்டு வந்து நின்னாரு. அதுக்கு முன்ன வந்து நிற்கக்கூடிய ஒரு பையன் யாருன்னா நான் தான் பக்கத்துல வந்து நின்னேன். எனக்கே தெரியல அவர் வந்து நின்று போனாரு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா போராட்டத்துல உச்சத்துல இறங்கி போராட்டு போனார். அதாவது சார் போராட்டம் வந்து கும்பலோட வந்து நின்று போறது கிடையாது சார். வாய்ஸ் அவுட் பண்ணணும், கத்தணும், போராட்டம் பண்ணணும், களத்துல நிக்கணும், சாகம் வரும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு போராட்டம் பண்ணணும். அதாவது போராட்டம் என்னன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் இடதுசாரி சிந்தனை ஆட்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. களத்துல போய் அங்க போய் பாருங்க, போலீஸ்கார்கிட்ட தடியடி வாங்கணும், அதுதான் போராட்டம். அன்னைக்கு கொண்டு போய் ஜெயில போடுவாங்க, அதுதான் போராட்டம். நீங்க என்னைக்குன்னா போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? எப்படி அதெல்லாம் ஏசி லைஃப்ல இட்டு நீங்களா எப்படி போயிட்டு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து அங்க வந்து வேர்வை சொட்டைங், ஐயோ முடியாதுல்ல. அதுக்கப்புறம் ஒரு சொன்னார், நீட்டு தேர்வுக்காக நான் வந்து போராட்டம் பண்ணான்னு சொன்னாரு. நீட்டால் உயிரிழந்த ஒரு பெண் அனிதா, அந்த பெண் வீட்டுக்கு வந்து விஜய் சார் போனாருங்க. உண்மை செய்தி, ஓகே சூப்பர். அப்படின்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா நீட் கோச்சிங் சென்டர் உருவாக்குறதுக்கு ஒரு சங்கை பண்றான், அதாவது ஒரு ஆர்எஸ்காரன் பண்றான். அவனுக்கு வட்டிக்கு யாரே காசு கொடுத்தாங்கப்பா. அதாவது நீட் கோச்சிங் சென்டர் கட்டுறதுக்கு வட்டிக்கு காசு கொடுத்த ஆளு யாருன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நீட்டுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன், போய் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கணும் போறது, அன்னைக்கே போயிட்டு நீட் கோச்சிங்க்கு வந்து காசு தர்றது. என்ன ஒரு போராட்டம்ல. இந்த மாதிரி ஒரு போராட்டம் தலைவன் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல. சூப்பர். அடுத்து பார்த்தோன்னா வழக்கம் போல ஒப்பாரி என்னோட வந்து வளர்ச்சி கண்டு பிடிக்கல, என்னை வந்து எங்க பத்திரம் வந்து மக்கள் மத்தியில சந்திக்க விடாம எனக்கு வந்து தடை போட்டாங்க, அப்படி வந்து என்னை வந்து முடக்கினாங்க, அப்படி இப்படின்னு கட்டுக்கதை அவுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் கரூர்ல 41 பேர் கொண்டதுக்கு யாமூல பழி போட்டாங்க சார். இன்னுமா சார் அது வந்து விட்டு நிக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு உருட்டுவீங்க? உண்மையா சொல்றேன், எத்தனை நாளைக்கு உருட்டுவீங்க? அதையும் ஒருத்தன் நம்புறானா அவனை விட ஒரு முட்டாளு எவனுமே இருக்க மாட்டான். கரூர் நடந்த சம்பவத்துக்கு யார் முழுக்க காரணம்ன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கும் வந்து உருட்டுறீங்கன்னா சார், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு? சிஎம் நீங்க தான். உங்களுக்கு தில்லு திராணிந்தா அந்த கரூர்ல சம்பந்தமான குற்றவாளத்துக்கு உள்ள வைக்க வேண்டியதானே? அப்ப யாரை ஏமாத்துறீங்க? இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா அதே ஊட்டா ஊத்திக்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்றது இந்த மக்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனா இன்ன வரைக்கும் நீங்க உருட்டுறீங்க. சரி உருட்டுங்க, உங்க வாய் உங்க நாக்கு நீங்க உருட்டுங்க சார், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து இந்த பாஸ் பண்ண மாணவர்களுக்கு வந்து நான் வந்து வருஷம் வந்து அவார்டு கொடுத்தேன் அப்படின்னாரு. எத்தனை வருஷமா கொடுத்தாரு அவார்டு? அந்த காசு எல்லாம் கொடுத்தாருல, 3 வருஷமா 2 வருஷமா? 2 வருஷம் தான் கொடுத்தீங்களா? அப்ப கட்சி நீங்க வந்து எப்ப ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அப்ப என்ன காரணம்னா அரசியல் வர்றதுக்காக அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த வருஷம் மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போறாங்க. ஏன் சார் இன்னும் அந்த அவார்ட்லாம் கொடுக்கல, ஊக்கத்தொகைகளாம்? பிஸி ஆயிட்டீங்களா? இதுக்கப்புறம் அந்த மக்கள் தேவையில்ல, டேய் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்களா? அப்ப விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி டிஎம் மீது வந்து பை போட்டுருந்தாரோ இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா அதே மீது டிஎம்க்கு தான் காரணம், டிஎம்க்கு தான் சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கும் வந்து சிஎம் ஆயிட்டு அசம்பிளியில் வந்து ஒப்பாரி வைக்கிறாரு. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்,
திருச்சியில வந்து ஒரு மீட்டிங் போட்டீங்களா, அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க ஏன் சார் நீங்க வந்து 500 பேர் தான் அலோடுன்னு சொல்லி யார் சார் அங்க வந்து எழுதி கொடுத்தது? அங்க ஒரு புரோட்டோகால் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி யார் சார் இதெல்லாம் போட்டது? அது உங்களோட ஆட்சி தானே? ஏன் ஒரு 50,000 பேர் கூட வேண்டியது தானே? அப்ப கரூர்லயே வந்து உங்களால வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனாலவே வந்து போலீஸ்காரர்களும் பார்த்தோன்னா உங்களுக்கு அறிவு சொல்லியிருப்பாங்க. சார் அவ்வளவு கூட்டம்லாம் கூடாதுங்க, 500 பேர் மட்டும் கூடுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதானே உங்களுக்கு பண்ணாங்க. இதனால வந்து ஐயோ என்ன வந்து மக்களை கூட விட மாட்டாங்க, ஐயோ மக்கள் என்ன வந்து பார்க்க விட மாட்டாங்க. என்ன ஒப்பாரி இது? இல்ல மக்கள் வந்து உங்களை வந்து அறிவு சார்ந்த மக்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஓட்டு போடுவாங்க. சினிமா முகத்துல வர கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணனா சில தடைகளை போட்டுதான் ஆகணும். ஆனா நீங்க வந்து அதையும் வந்து அரசியல மாத்தி பாத்தியா வந்து முடக்குறாங்க அமுக்குறாங்கன்னு சொல்லி கதையா விட்டுங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சார் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னோட மனைவி விவகாரத்தை பத்தி கூட அரசியல் ஆகிட்டாரு, இதுக்கு கூட பார்த்தனா சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. சார் ஆனா மனச்சாட்சி இல்லாம அதை கூட நீங்க வந்து அரசியல மாத்துனீங்க. சரி ஓகே அதை விடுங்க. அதுக்கப்புறம் சொல்றேன், நான் வந்து சாதாரணமா சிஎம் ஆகல. ஆமாம் 47 பேர் வந்து கொன்னு சிபிஐ வழக்கில் மண்டியிட்டு அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படிதான் நான் வந்து சிஎம் ஆனா அப்படின்னு சார் சொல்ல வர்றாருன்னு தெரியல. ஏன்னா வரலாறு தானே இது, வந்து யாரும் மாத்தல சொல்லல, இட்ஸ் ட்ரூ வரலாறு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் வந்து சாதியை உடைச்சிட்டேன், மதத்தை உடைச்சிட்டேன், காசை உடைச்சிட்டேன். அதாவது காசு கொடுத்து ஓட்டு போற கல்ச்சரை உடைச்சிட்டாராம். அப்படியே சார் உங்களோட கட்சிக்காரனே வந்து காசு கொடுத்தான்னு சொல்லி மேடையில் பேசினான். அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அதையும் கொஞ்சம் பாருங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் அவன் ஏன் சார், அவனுக்கு ஏன் சார் பெரிய ஃபண்டு கொடுத்து இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் சில பேர் வந்து யூடியூபருக்குலாம் காசு கொடுத்து விஜயானா 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 சொல்லி கூவ விட்டதெல்லாம் யாருங்க சார்? அப்ப அங்க மட்டும் காசு கொடுக்காம வேற என்ன சார் கொடுத்தீங்க? குலோப் ஜாம் என்ன கொடுத்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிங்கப்பெண் சிறப்பு படையினை வந்து கொண்டு வந்தல அப்படின்றாரு. சிங்கப்பெண் சிறப்பு படையெல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்றது ஒண்ணு இல்ல, ரீல்ஸ்ல போய் பாருங்க அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது அதுல தெரியும். ஆனா சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்குனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா கும்மிடிப்பூண்டில 3 வயது பச்சையிலம் குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னு தூக்கி போடுறான். கோவையில 10 வயது சிறுமி, அதாவது டிஎம் ஆட்சியில 12ஆம் கிளாஸ் பெண் பாதிக்கப்பட்டதுக்கு எவ்வளவு கொந்தளிச்சிங்க, நரம்பு புட்டிக்க கத்துனீங்க. இப்ப ஏன் சார் வாய் திறந்து பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியாக உதயநிதி வந்து கேட்கிறாரு, சிஎம் சார் வாய் திறந்து பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் பேச மாட்டாருங்க, பேசும்போது தான் பேசுவாரு, வெறும் 5 நிமிஷம் பேசுனதுக்கு நான் உங்களை தோக்கடிச்சேன்ல, இதுக்கப்புறம் பேசினா லைஃப் லாங் எங்க தலைவர் தான் சிஎம் அப்படின்றாங்க. ஓ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சம்மதமா உளறீங்கல்ல. 5 நிமிஷம் நீங்க என்ன புக்கு அப்படியே படிச்சு அப்படியே அறிவை கொட்டி விட்டீங்களா? அதாவது அம்பேத்கரோட சிந்தனையை கொட்டி விட்டீங்க, பெரியாரோட சிந்தனையை கொட்டி விட்டீங்களா? என்ன சொன்னீங்க? போயிட்டு டான்ஸ் ஆடி இருப்பீங்க, 4 பஞ்சு டைலாக் பேசிருப்பீங்க. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. சார் இதெல்லாம் சினிமா மோகம். சினிமா மோகத்துல சுத்துறவங்க தான் பேசுவான். மக்களை ஆளுன்னு ஒருத்தன் வரான்னா கண்டிப்பா அவங்க அரசியல் புரிதல் தேவைப்படும். அரசியலை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் பார்ப்பான். இல்லைன்னா வந்து தற்கொலைகள் அணிகளை வந்து அரசியல் வழிப்படுத்தி நல்வழி பாதி கொண்டு போவான். ஆனா அதெல்லாம் இல்லாம என்ன பண்ணுச்சுங்க, எங்க அண்ணன் கிட்ட காசு இருக்கு, அவரு 1 வச்சுப்பாரு, 2 வச்சுப்பாரு, 10 வச்சுப்பாரு, ஏன் அவருக்கு நான் பொண்டாட்டிய கூட இருப்பேன், இப்படிதான் பேசிச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து சினிமா முகத்துல வாழக்கூடிய பெண்கள் பசங்க. அப்ப இதெல்லாம் அரசியல் படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா சிஎம் சார் உங்களுக்கு தான் சார் இருக்கு. தயவு செய்து இனிமேலாதான் உங்க பசங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்க, அரசியல் படுத்துங்க. அதை விட உங்களுக்கு முதல்ல அரசியல் சொல்லிக் கொடுக்க யாரும் ஒரு ஆள் தேவைப்படுது. நம்ம திருமா சார் இருக்கிறாருல, அவர்கிட்ட போயிட்டு டெய்லியும் உட்காந்து கத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை சொல்லி எம்மளை குறை சொல்றாங்க, நொட்ட சொல்றாங்க. என்னங்க நான் பண்ணல, சிங்கப்பெண் சிறப்பப்படியே உருவாக்கிட்டேன், இனிமேல் தமிழ்நாட்டில் குற்றமே நடக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதுக்கெல்லாம் யாரு காரணம் சார்? டிஎம்கே. ஆரம்ப காலத்திலே இனிஷியல் ஸ்டேஜிலே போதைப் பொருள் கண்ட்ரோல் பண்ணி இருந்தா, சார் என்ன சார் சொல்றீங்க, ஆரம்ப காலத்திலே இனிஷியல் ஸ்டேஜிலே வந்து போதைப் பொருள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து ஜாலியா வந்து இருந்திருக்கலாம். இப்ப உங்களுக்கு பெரும் சுமையாயிடுச்சு. தயவு செய்து சொல்றேன் சார், அதாவது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுங்க, ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணலாம், அறுக்க தெரியாதவனுக்கு 56 அருவாவாம். அந்த மாதிரி சார் போலீஸ் உங்க கண்ட்ரோலுக்கு சார். ஒரு நாள் முதல் படம் பாத்தீங்களா, சீமன் நினைக்கிறார் தெரியுமா, அவரு சொல்றாரு ஒரு நாள் பதவி வாங்கிட்டு நான் எப்படி மாத்தி காட்டுறாரு. அந்த ஒரு நாள் போதும் சார். அதாவது விஷயம் தெரிஞ்சவனுக்கு, திராணி உள்ளவனுக்கு, தெம்பு உள்ளவனுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நாள்ல மாத்தி காட்டலாம். ஆனா அதை விட்டு நீங்க என்ன சொல்றீங்க, அன்னைக்கு பண்ண தப்புங்க, அப்ப என்னைக்கு தான் மாத்துவீங்க? மாத்துவோம், வருங்காலத்துல மாத்துவோம். அதுக்கப்புறம் மாத்தினா எங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, அரசியல் பண்ண தெரியல அப்படின்றாங்க. ஆமாம், எங்களுக்கு எதுவுமே தெரியலதான், நாங்க வந்து ஊழலும் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணக்கூடிய ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி சார் வந்து வெள்ளந்தே பேசுறாரு. சார் நீங்க ஊழல் பண்ணாத ஆளும் சார். அது வரை இன்னொரு பஞ்சம் ஒண்ணு பேசுறாரு, மக்கள் பணத்தை நானும் தொட மாட்டேன், தொடரவனையும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பஞ்சா பேசுறாரு. சார் நம்ம செங்கோட்டையன் சார் இருக்கிறாருல, அவரை எப்போ சார் தொடுவீங்க? நம்ம ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் எப்போ சார் நீங்க தொடுவீங்க? அதுக்கப்புறம் ஏடிஎம்ல இருந்து நிறைய ஊழல்வாதிகளாம் உள்ள வந்தாங்கல்ல, அவங்களாம் நீங்க எப்போ சார் தொட போறீங்க?
இவங்களும் நீ தொடப்பாட்டீங்க. அதாவது ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்லலாம்? எங்களை போன்ற சாமானிய மக்கள் வேணா சொல்லலாம், நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு சொத்து பத்தி எதுவுமே கிடையாது. ஆனா ஊழல் பண்ண மாட்டேன்னு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் ஒருத்தன் வந்து நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் சார்? அதாவது ஒருத்தன் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அது ஊழல் இல்லாம வருது? ஒரு நாள் முதல் ஷோட படத்தோட டிக்கெட்டோட காசு, ஒரு டிக்கெட் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் சேல் பண்றீங்கன்னா இதெல்லாம் வந்து ஊழலால வந்த காசு இல்லையா சார்? இதெல்லாம் ஊழல் தானே சார்? அப்போ ஊழலை பத்தி நீங்களா பேசலாமா சார்? ஊழல் பண்ண மாட்டேன் என்ன அது போங்கு வித்த, என்ன அது போங்கு விளையாட்டு? ஆனா ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சோபாலாம் போகுது. சோபாக்குள்ள என்ன சார் இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள பதில் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கேட்க கூடாது. சோபா செட் விற்கிறது நீங்க வெளியே போய் விடுங்க, நாங்க சோபா செட் உள்ளே வைக்கிறோம் அப்படின்றாரு. சார் சோபாக்குள்ள என்ன சார் இருந்தது? என்ன இருந்தது? சீக்ரெட் இல்ல சார். அதுக்கப்புறம் சார் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஊழல் வந்து இங்க பெருத்து போன ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நம்ம மாரிதாஸ்கிறார்ல, அவர் வந்து வீடியோ போட்டாரு, ஒரு 2 வீடியோ போட்டாரு. ஏன் சார் நீங்க பயந்து அவரை தூக்கி உள்ள வச்சுங்க? அதாவது சார் சொல்லாரு, இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாரும் கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது, கேள்வி கேளுங்க. சட்ட ஒழுங்கு ஏன் சார் சரியில்லைன்னு சொன்னா அதே ஏன் கேள்வி கேட்கறீங்க சார்? இப்பதான் சார் நீ சொன்னீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லி. கேள்வி கேட்கதான் சொன்னேன், அதுக்காக சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு கேட்க கூடாப்பா. சட்ட ஒழுங்கு அது அப்படிதான் இருக்கும். யாரும் என் பசங்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, ஒண்ணும் தெரியாத முட்டா பசங்கிறவன் எப்படி நான் வேலை வாங்குறது அப்படின்னு சாரே சொல்ற மாதிரி தான் செவி வழியே கேக்குது. அதுக்கப்புறம் சொல்றது மாநில அரசோட நாங்க வந்து இணக்கமா இருப்பேன். சார் பூனைக்குட்டி வெளியே வந்தாலுக்குது, மாநில அரசோட இணக்கமா இருப்பேன், அவங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது, அதனால இணக்கமா இருப்பேன். அப்ப இதுல இருந்து தெரியல A² B² C² கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா வருதா? விஜய் சார் வந்து சிபிஐ வழக்குல வந்து 2ஆவது டைம் போயிட்டு வரும்போது வெளியிருந்து வரும்போது சும்மா ஜாலியா வந்தாரா? எதனால அவ்வளவு ஜாலியா வந்தாரு? ஒருவேளை வந்து ஆளுங்கட்சி தூக்கி உள்ள வச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்தாரா? இல்ல நம்ம அந்த கேஸ்ல தப்பிச்சுன்னு சொல்லி ஜாலியா வந்தாரா? அப்ப அங்க தப்பிச்சிட்டாரு, இங்க நெருக்கமான உறவு. இதுக்கெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஆன்சர் வரலாம். அது மட்டும் இல்லாம மாநில உரிமைகளை வந்து நாங்க பாதுகாப்போன்றாரு. சார் மாநில உரிமைகளை வந்து நீங்க என்ன பாதுகாத்தீங்கன்றது உதயநிதி சார் நேத்தே சட்டையை பிடிச்சு கேட்டாரு. அன்னைக்கே பதில் சொல்ல முடியல, ஆனா மறுநாள் வந்து சொல்றீங்க என்னன்னா தேசிய கீதம் பாடணும். ஆமா 2 முறை பாடணும், என்னங்க தப்பு? ஓ தமிழ் தலைவர் ஒரு முறை பண்ணா போதுமா? அதுக்கு இன்னொரு கதை சொல்றாரு, அது பதில் சொல்றாரு. அது பார்த்தோன்னா கலைஞர் கருணாநிதி இருக்கிறார்ல, அவரோட போட்டோ ஓபன் பண்ணும்போது ஜனாதிபதி வந்தாங்களா, அன்னைக்கு தேசிய முதல்ல தானே பாண்டீங்க அப்படின்றாரு. அது வந்து ஜனாதிபதியோட புரோட்டோகால், ஆளுநருக்கு வந்து எந்த ஒரு புரோட்டோகால் இல்ல அப்படின்னு சொல்லி உதயநிதி சார் வந்து பிரஸ் மீட்ல வந்து காரி துப்பிட்டாரு. ஆனா அது ஒரு ஆதாரம் சொல்லிட்டு வந்து கூட்டு வந்து நீங்க சொல்றீங்க. சரி ஓகே, சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன், சரி அவங்க பாடிட்டாங்க, அது தப்பு தான், அவன் பண்ணா தப்புன்றது நீங்க பண்ணலாமா சார்? அது என்ன சார் தமிழ் தலைவரத்து ஒரு முறை, தேசிய கீதம் 2 முறைனா அப்ப நீங்க வந்து யாருக்கு இணக்கமா போறீங்க, யாருக்கு வந்து ஐக்கியமா போறீங்க? தெரியுது சார், அப்பட்டமா தெரியுது, பச்சையா தெரியுது. நீங்க வந்து பிஜேபிக்கு வந்து இணக்கமா இருக்கீங்க, பிஜேபியோட பி டீம்னா எந்த ஒரு ஆதரவும் தேவையில்லை, இதுவே போதும், இதுவே சான்று. அதுக்கப்புறம் சொல்றாரு, நாங்க வந்து யாரோட தயவிலும் வந்து எங்க ஆட்சி நடத்தல, மக்களால் சுயமா நாங்க வந்து ஜெயிச்சு ஆட்சி நடத்துறேன். சார் நீங்க ஜெயிச்சது 108 தான் சார், அது தனிப்பெரும்பான்மை இல்ல. அப்ப நீங்க வந்து தோத்த கணக்கு தான். ஏன்னா இன்னும் 2 பேர் வந்து கூட்டணி வச்சா அவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, எப்படி நீங்க ஆட்சி நடத்துறீங்கட்டு. 1 மாசம் தான் சார் ஆச்சு, 1 மாசத்துல போறோம் வரம்புலாம் காரி துப்புறான். சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறீங்க, விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்றேன்ட்டு விவசாயிக்கு வந்து ஆப்படிச்சு விட்டீங்க, 200 யூனிட்னு சொல்லி அது ஒரு போங்கு பண்ணி ஆப்படிச்சு விட்டீங்க. இப்ப அதையும் தாண்டி பல இடத்துல கரண்டே வர முடியாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா டிஎம்கே காரணம்ன்றீங்க. கரண்ட் வரலன்னா டிஎம்கே காரணம் சொல்லி இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க. என்ன சார் நான் இது? அதுக்கப்புறம் பார்த்தனா நம்ம சிஎம் சார் சொல்றாரு, நான் வந்து பட்டியலின என் சகோதரனுக்கு 7 சீட்டு கொடுத்தேன், 8 சீட்டு கொடுத்தேன் அமைச்சரவையில்ன்றாரு. சார் 8 சீட்டு கொடுத்தேன் 7 சீட்டு கொடுத்தேன்னு சொல்றது இதெல்லாம் பெருமை கிடையாது சார், இதெல்லாம் கடமை செஞ்சுதான் ஆகணும், இதெல்லாம் பெருமை இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க வந்து ஆப்பு வச்சுங்க பாத்தியா, அறநிலையத்துறையோட பொறுப்பு யார் கையில் கொடுத்தீங்க? பார்ப்பனர் கையில் கொடுத்துருக்கீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? இல்ல நாங்களாம் அவருக்கு வந்து சாதியை பார்க்கல, அவருக்கு சாதி பார்க்கலாம், இந்த 8 பேருக்கு நான் சாதி பார்த்து கொடுத்தீங்களா? சாதியை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி தண்டார் அடிக்கிறீங்க, ஆனா 8 பேருக்கு வந்து சாதியை பார்த்தானு கொடுத்துறீங்க அமைச்சர் பதவியே. அப்ப என்ன இது சாதி ஒழிப்பு? என்ன அது வந்து ஏமாற்றம்? அப்ப ஒண்ணு சொல்றீங்கன்னா தெளிவா சொல்லுங்க, ஒண்ணு இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, கடைசியா நீங்களே வந்து மாட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வழக்கமா ஆடியோ லஞ்சில் பார்த்தோன்னா ஒரு குட்டி ஸ்டோரி, குட்டி கதை வரும். இங்கேயும் பார்த்தோன்னா அசம்பிளில ஒரு குட்டி கதை, குட்டி ஸ்டோரி. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆணவ பேச்சுன்னு சொல்லுவாங்களா, ஒரு வந்து ஆணவ திமிரு, அந்த திமிர்ல பார்த்தோன்னா நம்ம வந்து சிஎம் சார் பேசுறாரு. அதாவது பார்த்தோன்னா யாரோ ஒரு வயசானவர் வந்து ஒரு பையன் கிட்ட வந்து கேட்டாரா, டேய் தம்பி உங்க அப்பா எங்கடா, நான் வந்து ரொம்ப நேரமா தேடுறேன், எங்கடா உங்க அப்பாவை காணா அப்படின்னு வந்து நக்கல் பண்றாரா, நையாண்டி பண்றாரா. என்னது? அது தன்னை ஜெயிச்சிட்டாரா, அதாவது டிஎம்கே ஜெயிச்சிட்டாரா, முக ஸ்டாலின் அவர் வந்து தோக்கஸ்டாராம், அது முக ஸ்டாலின் என்ற ஒரு ஆளே வந்து காணாம போயிட்டாராம், அதனால இவர் ஜெயிச்சிட்டாராம். அப்படி பெரும்பான்மையா ஜெயிச்சின்ற ஒரு மெதப்புல பேசுறாரு. சார் நீங்க ஜெயிச்சது வெறும் 108 தான். இன்னைக்கு நினைச்சா கூட பார்த்தோன்னா ஸ்டாலினால உங்க ஆட்சியை கலைக்க முடியும், கவுக்க முடியும். ஏன் அப்படி சொல்லனா, அதனாலதான் நீங்க வந்து பயந்து போயிட்டு இன்னைக்கு ஏடிஎம்கேவை 4ஆ உடைக்கிறீங்க. உடைச்சு அங்க இருக்கிற ஆட்களை ராஜினாமா பண்ணிட்டு
வந்து என் கட்சியில சேருன்னு சொல்றீங்க. ஏன்னா பயம். 108 சீட்டை வச்சு உங்களால ஆட்சி நடத்த முடியாதுன்றதால பயம். அந்த பயத்தால தான் இந்த வேலை செய்றீங்க. அடி வேலைகள் வந்து நல்லா செய்றீங்க. நிறைய சோபா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த சோபா கடை ஒரு பையன் வச்சிருந்தாரு, ஒரு சின்ன பையன் மயிலாப்பூர்ல சோபா கடை வச்சிருந்தார்ல, அந்த பையனுக்கு கண்டிப்பா சோபா மார்க்கெட்டிங் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விஜய் சாரே நிறைய சோபா வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி போனா சோபா வாங்கி தானே ஆகணும். அப்ப தமிழகம் முழுவதும் தமிழ்நாட்டோட மக்கள் முழுமையா பார்த்தோன்னா விஜய் சாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. விஜய் சாருக்கு இதே ஒரு சினிமா மோகம், சினிமா கும்பல் மட்டும் தான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அதனால தான் தனிப்பெரும்பான்மை கூட பெறாத 108 சீட்டு தான் விஜய் சார் ஜெயிச்சாரு. மெஜாரிட்டி பீப்புள் பார்த்தோன்னா வேற ஒரு கட்சிக்கு வந்து லைக் பண்ணிக்கிறாங்க. இல்ல இந்த கட்சி தான் வரணும்னு பாத்துக்கிறாங்க. இல்லைன்னா போன முறை ஆண்ட கட்சி நல்ல ஆட்சி தான் அப்படிதான் வந்து எதிர்பார்த்துக்கிற மொழிய விஜய் வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணதுதான் இதோட ரிசல்ட். இதை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் பேசி முடிச்சோடனே சார் நான் இவ்வளவு பஞ்ச் டயலாக் பேசிட்டேன், ஸ்கிரிப்டை மனப்படம் பண்ணி நைட்லாம் தூங்காம பேசிட்டேன், ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிரு சார் ப்ளீஸ் கெஞ்சுறாரு. சரி பண்ணி தொலையா அப்படின்றாங்க. அப்ப அவர் பண்றாரு ஒரு ஆக்ஷனை முஸ்டாரா. அது கதம் சார் சிஎம் சார் நான் ஒன்று சொல்லவா, ஆக்சுவலி அசம்பிளினா நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதை வந்து ஆதாரத்தோட பேசணும். எந்த ஒரு ஆதாரமும் நீங்க வந்து பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்கன்னா எதிர்கருத்தை நீங்க பேச வைக்கணும். எந்த ஒரு கருத்தையும் பேச விடாம கிட்டத்தட்ட 45 நிமிஷமா ஆட்டு ரீல அறுத்து வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஆளுமை கிடையாது சார். அதாவது எதிர்கட்சி வந்து நீங்க வந்து 1 to 1 டிபேட் வந்து நடத்தணும். அதுதான் வந்து ஆளுமை. அப்படி ஒரு எந்த ஒரு நிகழ்வுமே அங்க வந்து நடக்காம முன்கூட்டியே போன் பண்ணி சொல்லிட்டாரு, சபாநாயகர் சார் நான் வந்து ஒரு 45 நிமிஷம் பேசுவேன், நல்லா மனப்படம் பண்ணிட்டேன், மண்டலை ஏத்திக்கிட்டேன், நான் பேசுற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாரு. எதிர்கட்சி ஆளுங்களும் பாக்குறாங்க, இல்ல இவங்க வந்து பேச விட மாட்டாங்க, தலைவரே நீங்க வேணா பேசுங்கன்ட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவர் பார்த்தா விஜய் சார் பார்த்தோன்னா ஒன் டே பர்ஃபார்ம் பண்றாரு. இதே மாதிரி தான் பார்த்தா நேத்து பார்த்தா விஜய் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தோன்னா சபாநாயகரே சொல்லிட்டாரு கூட்டம் முடிஞ்சு வச்சு எல்லாம் கிளம்பி போங்கன்ட்டாரு. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அன்னைக்கு வந்து ராஜ்மோகன் சார் வந்து ஆத்துனாரு. இன்னைக்கு நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா 45 நிமிஷமா பார்த்தோன்னா ஆத்துறாரு. சார் நல்லா இருக்கு சட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கு, என்ன சக்கரை போடல சார். இன்னைக்கு நடந்த ஆடியோ லான்ச்ல நம்ம விஜய் சார் வந்து என்ன பேசினாருன்றது அதை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.